என்ன ரவி, மதுரையில நடக்கிற கேஸுக்கு மெட்ராஸ்ல இருந்து நீயே நேர்ல வந்து அப்பியர் ஆகிற? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேஸா? முக்கியமான கிளையண்ட்டு வாய்தா அடுத்த மாதம் தள்ளிட்டாங்க. அதுக்குள்ளே நீ கூப்பிட்டியா? வந்துட்டேன். பெரிய அரண்மனை பிரம்மாண்டமாக இருக்குல்ல? பயமாவும் இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எது குக்கர்லேருந்து வருமே அதுவா? எனக்கு தெரியும் நீ கிண்டலாக தான் பேசுவேன்னு. நான் சொல்றது நிஜ ஆவி. நம்ம மாயா கூட ஃபீல் பண்ணியிருக்கா. பாம்பேயில் 1 கிரவுண்ட் இடத்துல 100 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தவ. இங்கே 100 ஏக்கரில் ஒரே வீடு, அதுவும் ஆள் இல்லாமல் அமைதியாக இருக்கா. எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமாக இருக்கும். மாதவி, என்னாச்சு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கண்டதெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காத. உனக்கு கூட தெரியாது ரவி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல 2 வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று தரணுங்கிற ஆசையில் நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. இங்கே வரதுக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லபடியாக வரணுங்கிற டென்ஷனில் நான் இருக்கேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. என் பயத்தை சொன்னா அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. படித்த பொண்ணு நீ எப்படி பேசலாமா? நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கேயே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் இருக்கல்லம்மா, பயப்படாத. என்னம்மா? ஒன்றும் இல்லையே. இல்லை, இருந்தது. நீ ரொம்ப குழம்பி இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்றேன்ல, போமா. என்னடா போலீஸ்? மேடம், வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5,000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நட்டையா அவுட்ரா? அப்போ குட்டையன் அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில் மாமூல் வாங்க வரா மாதிரி தனியாக வந்திருக்கிறீங்க. பட் டோன்ட் வரி, நீங்கள் கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளிக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமாக கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ளை? இவ்வளோ காண்டா இருக்கா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க? என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீ கிட்ட இந்த ஊர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை. உன்னை கவுக்கிறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை. உன்னை பத்தி என்ன சொல்ல விட்டு கொடுக்காம பேசுற? என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? லோக்கல் மாடலாக இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலாக இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்காக இருக்கே.
ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சிட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில ஓடி வருவா. எதிரில் நிக்கிற உண்மையான மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீ தான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய் என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சிட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போ போயிடு. நில்லுப்பா. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணியான ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தின தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போடணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன் தேடு. அடச்சா கொஞ்சம் மிஸ், ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்சம் தூக்கி போட்டுக்கணும். காதுலேயே சொரின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீரில் குண்டா போட போகிற கும்பலா போகிறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியாக போட்டுக்கிறேன். நீ போ, துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ ஏங்க கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க இந்தாங்க. ஜெய் ஏய் ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது. சரி சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல. பார்த்துது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல. நம்பிக்கைனா துண்டை ஊற்றி கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுறேன். ஏய் விஷுவல் கரெக்டா இருக்கா? ஆமா, எதுக்கு இதெல்லாம்? என் தங்கச்சி இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்னு பயப்படுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீட்டை சுற்றி 4-5 இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதவி சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அப்பப்போ தோணுது. உத்து பாரு, உங்க அத்தை பையன் முளியாங்கண்ணனா இருக்கும், இல்லைன்னா அந்த சமையல்காரன் பால்சாமியா இருப்பான். கேமரா செவுத்து பக்கம் போயிடுச்சு, கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. இப்போ பாரு. என்னாச்சு? இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. யாரும் இல்லையே. இல்ல, நான் மானிட்டர்ல பார்த்தேன். இந்த பொம்மைக்குமே பார்த்துருப்ப. ஏன் தான் இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மார்க்கமாகவே தெரியுறீங்களோ? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா கூப்பிட்டாங்க. அக்காவா? செல்வி அக்கா. அடச்சிப்பா லூசே. ஏய், இன்னும் என்னங்க நின்றுக்கிட்டு இருக்கிற? நடுராத்திரில வந்து அக்கா கூப்பிடுறாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்கன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே இங்க நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன். இங்கப்பா நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்க பார்த்துட்டு இருக்கிற? பாப்பா ஏமா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? அது இப்படி தான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான்.
ஆமா நீங்க என்ன சார் இந்த நேரத்துல? இல்ல அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க சார் போட்டு தரேன். நீ அம்மாட்ட போய் தூங்குமா போ. அந்த லூசு இப்படி தான் பண்ணும். நீங்க வாங்க சார்.